ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து சண்டே கிளாம் தான் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் சண்டே கிளாம்ஸ் வந்து நான் தமிழில் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி இங்கிலீஷ் அண்ட் தமிழ் சொல்லியிருந்தேன், பட் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் இதில் நான் வந்து நிறைய இன்ட்ராக்ஷன் பண்ணலான்னு இருக்கோம் உங்கள் கூட. ரிவ்யூஸ் வந்து எல்லாரும் பார்க்குறதுனால அதில் இங்கிலீஷ் தான் போட்டாகணும். சண்டே கிளாம்ஸ் வந்து மேக்கப் தானே பண்ண போகிறோம், அதனால் ஐம் ஜஸ்ட் கோனா டாக் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி தான் வரும். உங்களுக்கு செப்பரேட்டாக இங்கிலீஷில் சண்டே கிளாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் ட்ரை டு டூ ஹியர் அண்ட் தேர் உங்களுக்காக. ஓகே, யா, தட்ஸ் அபவுட் இட். பிகாஸ் தமிழ் ஃபேம் வந்து கொஞ்சம் சேடான மாதிரி ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் இன்ட்ராக்ஷன் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஸோ தட்ஸ் வை ஐ எம் பிளானிங் டு டூ ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் கிளாம் வீடியோஸ். தமிழில் தான் வந்து கிளாம் பண்ணுறதா தான் தமிழில் தான் பண்ண போகிறேன். ரிவ்யூஸ் அலோன் ஐ வில் டூ இன் இங்கிலீஷ். யா, ஐ திங்க் தட்ஸ் அபவுட் த திங். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மாஸ் காஸ்மெட்டிக்ஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த லுக் அதை வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் கைஸ். ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். எவ்வளோ அழகாக டர்ன் அவுட் ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த லுக்கு நான் என்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுலாம் க்ரியேட் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் கீப் ஆன் வாட்சிங். ஏற்கனவே வந்து ஃபவுண்டேஷனில் ரிவ்யூ பண்ணிட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஃப்ரம் மாஸ் காஸ்மெட்டிக்ஸ் 07 இந்த ஷேடு. இது நான் அப்போவே எல்லோவாக இருந்தேன் சொன்னேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து கிளினிக் வீடியோவில் டீட்டெயில்டாக யூஸ் சொல்லியிருந்தேன். ஐ ஹாவ் டு புட் அ செப்ரேட் வீடியோ. கண்டிப்பாக நான் போடுறேன். பட் இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் நான் வந்து எடுத்திருக்கேன். இதில் எடுத்திருக்கேன். இது ரொம்ப திக்காக இருக்க இந்த ஃபவுண்டேஷன் அண்ட் எல்லோவாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். வாட் ஐம் கோனா டு இஸ் ஐம் கோனா யூஸ் திஸ் எல்ஃபோட கன்சீலர் கரெக்டர். ஆக்சுவலி I'm just gonna use this little bit because இது too much yellow-வா இருக்கலாம். yellow-வை யூட்டிலைஸ் பண்ணணும்னா நம்ம வந்து have to use blue. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ வந்து மாஸ் காஸ்மெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபவுண்டேஷன் ரிவ்யூ மட்டும் கிடையாது, நம்ம வந்து ப்ரஷஸும் நம்ம பார்க்க போகிறோம். என்கிட்ட ப்ரஷஸும் நிறையா வச்சுருக்கேன். அது வந்து ஃபைனலாக ஐ எம் டூயிங் இட். இது ரொம்ப நாளாக நான் பண்ண நினச்சி ஃபெயில் ஆகிட்டே இருந்துச்சு, பட் இந்த வீடியோவில் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் என்னோடய மாஸ் காஸ்மெட்டிக்ஸோட ப்ரஷ் கலெக்ஷன். கோல்டு கலரில் இருக்கிற அந்த கலெக்ஷன் ஃபுல்லாக நான் வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ இதில் வந்து செட் ஆஃப் 5 ப்ரஷஸ் இருக்குல்ல, அதுவும் நான் ரிவ்யூ பண்ணுறதுக்காக வாங்கினேன். அண்ட் தென் தனித்தனியாகவும் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்ட் யூஸிங் இட். இதே இந்த கோல்டன் வெரைட்டி இருக்குல்ல, ஐ டூ ஹேவ் திஸ் ஃபார் மை கிளைண்ட் ஆஸ் வெல். அதுவும் நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது என்னோட கிளைண்ட்டுக்குன்னு யூஸ் பண்ணுற தனியான பாக்ஸு. இது வந்து நான் I think I have 4 brush set for my client because ஒரே ப்ரஷஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ரஷ் யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 பேர் அட் அ டைம் வந்துட்டாங்கன்னா 4 பேருக்கும் தனித்தனி ப்ரஷ் செட் நான் வச்சுருப்பேன். ஸோ தட் க்ளீனாக இருக்கும். அண்ட் தென் எந்த ஒரு ப்ராப்ளமும் ஸ்கின் கேர் இஷ்யூவும் வராது. அந்த ஒரு ரீசனுக்காக. ஸோ இதில் வந்து பாருங்கள், மாஸோட ப்ரஷஸ் வச்சுருக்கேன். நான் இதுலேயே ஒரு 2-3 ப்ரஷஸ் மாஸ்லேருந்து நான் வச்சுருக்கேன். திஸ் இஸ் மை ஹோல் கலெக்ஷன் separate for my clients. Same thing for same brush set one, same brush, sorry இந்த இஷ்யூ தான் வர மாட்டேங்குது. சேம் ப்ரஷ் செட், சேம் ப்ரஷ் செட்ஸ்லாம் வந்து நான் வந்து 4 வச்சுருக்கேன் ஒரே மாதிரி. ஸோ அதனால் கிளைண்ட்ஸ்க்கு மாறாமல் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கிளைண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ப்ரஷ்ஷும் ஒரு மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் 4 விதமாக ஒரே இதில் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ அவங்க நான் இங்கே அப்ஃப்ரண்ட்டாக போடுறேன். அண்ட் ஆல்சோ ஐ டூ ஹேவ் இஸ் ரெட் ஒன்ஸ். இந்த ரெட் இருக்குல்ல, இந்த செட்டும் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுவும் நம்ம பார்ப்போம் இன்னைக்கு வீடியோவில். ஓகே, ஐம் கோனா டேக் திஸ் ப்ரஷ். இது வந்து BRF 11. இது தனித்தனியாகவும் இருக்குது, செட்டாகவும் இருக்குது. நீங்கள் எப்படினாலும் வாங்கிக்கலாம். ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் எடுத்து எல்லோட மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நல்லா திக்காக இருக்குது இந்த ஃபவுண்டேஷன். ஐ திங்க் நான் போட்ட ப்ளூ பத்தாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கடா. அதனால லெட்ஸ் see. நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அங்கே இங்கேயே ஆட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வந்து ஜஸ்ட் அப்ளிகேஷனுக்கு தான் யூஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளாட்டாக அப்ளை பண்ணுறதுக்கு. நிறைய எடுத்துட்டேன் போல். ஓகே, அப்ளை பண்ணிட்டேன்னா இப்போ வந்து இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம், which is F02 from Moss Cosmetics.
இது வந்து நம்பர்ஸ் மாறும் கைஸ். செட்டுக்கு ஒரு நம்பர் வச்சுருக்காங்க, தனித்தனியாக வாங்குறதுக்கு ஒரு நம்பர் வச்சுருக்காங்க. இதே மாதிரி ஃப்ளாட் கபிக்யூப் ப்ரஷ் நீங்கள் வந்து தனியாகவும் இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் தட். இதை வந்து யூஸ் பண்ணி ஜஸ்ட் blending it. செம திக்காக இருக்கு கைஸ் இந்த ஃபவுண்டேஷன். இவ்வளோ எடுக்கணும் அவசியமே இல்லை. அண்ட் கவரேஜ் பயங்கரமாக இருக்கு. ஸோ வாட் எவர் லெஃப்ட் இன் திஸ் ப்ரஷ் ஐம் ஜஸ்ட் யூஸிங் இட். அது போகவே இங்கே பாருங்க என் பேரட்டில் எவ்வளோ இருக்குன்னு. ஐ திங்க் 2 பம்ப் எடுத்தேன்னு நினைக்கிறேன். 2 பம்ப் ஜாஸ்தி, 1 பம்ப் கரெக்டாக இருக்கும் கைஸ். சப்போஸ் உங்களுக்கு அவ்வளோவா பிளெமிஷஸ் எதுவும் இல்லை கவர் பண்ணுறதுக்குன்னா உங்களுக்கு 1 பம்பே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு போதும். ஓகே, and then whatever left I'm just going to use it on my eyelid as well. ஓகே, இது ஜஸ்ட் அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான். இதை வச்சு நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது இந்த ப்ரஷ். ஓகேவா, செம ஃப்ளாட்டாக இருக்குது இந்த ப்ரஷ். அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான். ஸோ மோஸ்ட்டாக இது ரீசெண்டாக ஃபேமஸ் ஆச்சு. இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ப்ரஷ் தான் வந்து எல்லோரும் வச்சுருந்தாங்க. இப்போயும் நான் வச்சுருக்கேன் இதை. ஸோ ஓகே, இப்போ வந்து ஐஸை பிளெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன ப்ரஷ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த எடுத்துக்கிறேன், BRF09. இது ஒரு ஆங்கிள்டான ஒரு ப்ரஷ்ஷு, டென்சர் ப்ரஷ்ஷு. நீங்கள் இதை கன்சீலருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இன்னும் கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன். எடுத்து ஜஸ்ட் அப்ளை. ஓகே, ஸோ இப்போ வந்து அப்ளை பண்ணியாச்சு. இது வந்து ரொம்ப திக் கவரேஜ்னால எனக்கு இந்த கரெக்டாக அவ்வளோவா ஆட் ஆக மாட்டேங்குது. வெல் ட்ரை ஆன் ஸ்ட்ரைட்டாக ட்ரை பண்ணுறேன், ஏதாவது மிக்ஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஐ திங்க் லைட்டாக ஏதோ சேஞ்ச் தெரியுதுன்னு நினைக்கிறேன். வாட் யூ கைஸ் திங்க்? இதில் லைட்டாக ஏதோ மாறி இருக்குது தானே. நான் இதை யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து இது ரொம்ப திக் கவரேஜாக இருக்குல்ல, இது வந்து ஜஸ்ட் ஒரு கன்சீலர் மாதிரி தானே இருக்குது. ஸோ அதனால இது அவ்வளோவா இன்டென்ஸாக இல்லை. நம்ம எல்ஏ கேர்ளில் இது இருக்குது, பட் இங்கே விற்கிறாங்களான்னு தெரியல. ஐ திங்க் முன்னாடி ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முன்னாடி மாதிரி இங்கே இப்போ இருக்கிறது இல்லை. HOK மேக்கப்பில் வேணால் இருக்கலாம். ரேண்டமாக வைக்கிறேன். ஜஸ்ட் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக. இது பத்தாது கைஸ், இது பத்தவே பத்தாது. நான் பண்ணுறது பத்தாது, நீங்கள் நிறைய ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த எல்லோனஸ் கம்மியாகும். ஓகே, I'm just blending it with my foundation brush. நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னா, எனக்கு அவ்வளோ கவரேஜ் வேணாம், அதனால I'm just dragging the excess thing in the foundation. உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் ஃபவுண்டேஷன் இஸ் டன். இப்போ வந்து வேறு என்ன, லெட்ஸ் டூ த ப்ளஷ். ப்ளஷ் பண்ணலாமா இல்லை ஐஷேடோ போயிடலாமா? ஐ திங்க் ஐஷேடோ பேலட் போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஐஷேடோ பேலட் வந்து ஏற்கனவே நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷோர் வென் யூ வில் guys will see it. இது வந்து எடிட்டிங். ஓ மை காட், என்னோட நெயில்ஸ் பேஜ். நான் ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் வந்து ஐ ட்ரைட் இட், க்ளூ வச்சு ஓட்டினேன், பட் நோ, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேங்குது. ஆக்சுவலி எனக்கு வந்து ஸோ நான் இப்போ ரேண்டமாக தான் பேசுகிறேன் கைஸ். வாட் எவர் இந்த வீடியோவில் எனக்கு பேசணும்னு தோணுதோ ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் இட். ஓகே, ஸோ தட் யூ கைஸ் கேன் என்கேஜ் வாட் எவர் ஐ எம் டாக்கிங். பிகாஸ் இந்த மாதிரி நான் ரொம்ப பேசுனதே இல்லை.
நிறைய வர பேசுகிறேன். அண்ட் தமிழில் இந்த சண்டே vlogs மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ எம் கோனா புட் தமிழ். ஓகே, பிகாஸ் நான் வந்து ரிவ்யூஸ்லாம் இங்கிலீஷில் பண்ணுறதுனால சண்டே vlogs மோஸ்ட்லி தமிழில் தான் இருக்கும். ரேண்டம் டேஸில் ஐ வில் ட்ரை டு டூ இங்கிலீஷ் ஆன் ரிக்வஸ்ட் பண்ணால் நான் கண்டிப்பாக இங்கிலீஷில் ட்ரை பண்ணுறேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் சண்டே vlogs வந்து தமிழில் தான் இருக்க போகுது. தமிழில் தான் இருக்க போகுது. ஸோ எனக்கு வந்து ஆக்ரிலிக் நெயில்ஸ் நான் ட்ரை பண்ணேன். ஐ திங்க் 2 or 3 டைம்ஸ் ட்ரை பண்ணேன். ஐ எம் நாட் ஹாப்பி வித் இட். பிகாஸ் அதை ரிமூவ் பண்ணும்போது இல்லை சேஞ்ச் பண்ணும்போது என்னோடய நெயில்ஸ் வந்து ரொம்ப தின்னாக ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஒரு டைம் 2 டைம் பண்ணதுக்கு எனக்கு தின்னாக ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் ஐம் ஜஸ்ட் நாட் டூயிங் இட். அண்ட் ஆல்சோ வே எக்ஸ்பென்சிவ் கைஸ். ஒரு நெயில்ஸ் நான் ஒரு நார்மல் இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ரிலிக் நெயில்ஸ் வந்து பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் மினிமம் 2000 to 3000 rupees நான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. இட்ஸ் நாட் ஒர்த் த மணின்னு தோணுச்சு எனக்கு அப்போதைக்கு. ஸோ அண்ட் ஆல்சோ டைம் 1 hour 1.5 hours உட்காந்து பண்ணணும். பாய் அவ்வளோ நேரம். அண்ட் தென் ஸ்டே வந்து நல்லா இருக்கும். அதில் நல்லா நான் எனக்கு தெரியும். பட் வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு அதுக்கெலாம் அவங்களுக்குலாம் செட்டே ஆகாது. பிகாஸ் அந்த பெயிண்ட் வந்து வர ஆரம்பிக்கும். இல்லை சம்டைம்ஸ் வந்து நெயில் உடையும். அண்ட் ஆல்சோ நானும் இவ்வளோ நெயில்ஸ் வச்சு நான் பழகினதே கிடையாது. அதனால இட்ஸ் ஹார்ட் டு ஓப்பன் ஸ்டஃப் ஃபார் மீ. எனக்கு பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். பாருங்கள், இது கூட இப்போதைக்கு ஓப்பன் பண்ண முடியுது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுவும்னால எனக்கு நெயில்ஸ் பிடிக்கல. ஸோ அதனால் ஐ வாண்ட் டு ட்ரை த ஆக்ரிலிக் ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ். இது ஆக்சுவலி ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் ப்ரீ மேட். ஆக்சுவலி இதுதான் நான் ட்ரை பண்ணுறேன். அதுவும் வீடியோஸ்க்கு மட்டும்தான். வீட்டில் நான் பண்ண மாட்டேன். இப்போ இதுவே வந்து க்ளூ போட்டு ஒட்டியே எனக்கு வந்து ஒரு 1 hour ஆயிருக்கும். நான் அதை ஒட்டி செட் பண்ணிட்டு இருந்தேன் நான் வீடியோ எடுக்கிறதுக்காக. அதுக்குள்ளேயே 2 உடஞ்சிருச்சு பாருங்க. 2 வந்து லைக் வந்துருச்சு, க்ளூ வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து டெம்பரரி தான். ஐம் ஜஸ்ட் கோனா யூஸ் திஸ் ஃபார் டெம்பரரி ஃபார் வீடியோ பர்பஸ். அதுவும் அழகாக காட்டிக்கிறதுக்காக. ஐயோ ரொம்ப எல்லோவா இருக்கே. ஸோ ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐஷோரஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த வீடியோஸ் பார்ப்பீங்க. இட் இஸ் இன் ஆல்மோஸ்ட் எடிட்டிங் ப்ராசஸில் இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னா இதோட நான் ஸ்வாட்சஸ் வீடியோ நான் பண்ணாமல் விட்டுட்டேன். இந்த பேரடைஸ் சிட்டி பேலட்ஸ் தீஸ் ஆர் ரியலி குட். இது நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ இதோட ஐஷோ பேலட் ஒன் ஆஃப் தம் ஐ ஹேட் டிட் ஆக்சுவலி ஒன்று பண்ணேன் நான் ஒரு ஐ லுக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா I'm gonna use these are recently ரொம்ப ஃபேமஸ் from Moss Cosmetics. These are the blooming palettes. இந்த மாதிரி பேலட்ஸ் இதில் 4மே நான் வச்சுருக்கேன். பிகாஸ் ஐ ரியலி லைக் இட் ஸோ மச் கைஸ். சூப்பராக இருக்குது கைஸ். இது எப்படி ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கு நெயில்ஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ட்வீசர் வச்சுக்கோங்க. ட்வீசர் வச்சு யூ ஓப்பன் இட். இப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இது ஒட்டினதுலேருந்து. ஓகே, ஸோ திஸ் இஸ் மாஸ் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ப்ளூமிங் ஆர்ச்சிட். செம ஸ்டன்னிங்காக இருக்குது கைஸ். வா, சூப்பராக இருக்குது. இது பேலட். ஓகே, இது வந்து 399 rupees, 400 rupees எம்ஆர்பி. எவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்குது பாருங்களேன். இது டாலியா. திஸ் இஸ் டாலியா. ஓகே, and then next one is Imperial தான் வந்து மாஸ் காஸ்மெட்டிக்ஸில் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் Imperial. சூப்பராக இருக்குது பாருங்க. ஐ ரியலி லைக் இட். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் which is Blush. hope they launch more shades in this line. நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஸோ இது வந்து Blush க்ரீன் டோன்டான ஒரு ஷேட்ஸு. சூப்பராக இருக்குது. இதோட ரிவ்யூ நீங்கள் தனியாக ஸ்பெசிஃபிக்காக பார்ப்பீங்க. பட் இன்றைக்கி நான் ஐம் ஜஸ்ட் ஷோயிங் யூ என்ன பண்ண போகிறேன்னு. இதில் ஒரு பேலட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஐம் நாட் ஷூர் விச் ஒன் ஷுட் ஐ யூஸ் இட். ஸோ மீதி பேலட்டுக்கு நீங்கள் டெமோஸ்லாம் அதில் பார்ப்பீங்க. இந்த பேலட்டுக்கு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டூ இட் திஸ் வீடியோ. ஓகே, அதே மாதிரி இப்போது இப்போ செட் பண்ணணும். ஏன்னா வந்து யூ கேன் ஆல்ரெடி சீ க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இதை வந்து blend பண்ணிக்கோங்க. ஐம் ஜஸ்ட் கோனா யூஸ் மை சண்டிகர் பேலட்லேருந்து இந்த பவுடர் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ண போகிறேன் டு செட் மை ஐஸ்.
இந்த ப்ரஷ் எடுக்க போகிறேன். இட்ஸ் a fluffy brush from Mars Cosmetics BRE01. ஓகே, எடுத்துட்டு I'm just gonna use that color. இந்த ஃபேஸ் கலர் இருக்குல்ல, அதை எடுத்து I'm just gonna மோஸ்ட்டாக எல்லாமே என்கிட்ட இருக்குது, மாஸ் காஸ்மெட்டிக்ஸில் இருக்குது. ஒரு ஃபுல் வீடியோ பண்ணுறதுக்கு I have bought it already. So I'm just trying to use it. Everything from Mars Cosmetics. You can already see இந்த ஃபவுண்டேஷன் எவ்வளோ எல்லோவாக இருக்குன்னு. பயங்கர எல்லோவாக இருக்கு பாருங்க. என் கழுத்து எப்படி இருக்கு, இங்கே எப்படி இருக்கு, இது ரொம்ப எல்லோவாக இருக்கு. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கைஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த ப்ளூமிங்லேருந்து ஆர்ச்சிட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா we have 3 matte eyeshadows. 1 2 3. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் I'm gonna take this brown shade இருக்குல்ல, அதை நான் இந்த ப்ரஷ் இருக்குல்ல BRE01 அதில் யூஸ் பண்ண போகிறேன். அதில் வந்து அவுட்டர் பெரிமீட்டர்ஸ் ஆஃப் மை ஐல இங்கே வந்து சூப்பராக பிக்மெண்டடாக இருக்குது அண்ட் தென் சாஃப்டாக இருக்குது. நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நான் இது வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். இட்ஸ் ரியலி குட். ஈவன் அந்த கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் தான், அந்த ஷிமரியான அந்த ஐஸ் வந்து ஐஷாடோ வந்து சூப்பராக இருக்குது, குவாலிட்டியாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இப்போ வந்து ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளஃபி ப்ரஷஸ் வந்து 3 தான் இருக்குது. BRE01. ஆமாம். ஸோ ஐஷேடோ ப்ரஷ் வந்து இதில் கம்மியாக தான் இருக்குது. இந்த கோல்டில் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது, BRE01 BRE04. ஒன்று கொஞ்சம் இப்படி இருக்குது, இன்னொன்று வந்து இப்படி இருக்குது. சி, ஸோ தீஸ் ஆர் த 2 ones. ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது. அண்ட் தென் வேறு என்ன இருக்கு இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஃப்ளாட் அப்ளிகேஷன் ப்ரஷ் மாதிரி ஒன்று இருக்குது. ஓகே, அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் இருக்குது பெருசாக. இது ஆக்சுவலி வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் கொஞ்சம் பெருசாக இருக்குது ஐஷேடோவுக்கு. இங்கே பாருங்க, என் கண்ணிகிட்ட கொண்டு போகிறேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. பட் வி கேன் யூஸ் இட் எனிவே டு பிளெண்ட் இட். இந்த ரெட்டில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் திஸ் ஒன். இது ஒன்று இருக்கு, ஃப்ளாட்டாக ஒரு ப்ரஷ் ஒன்று இங்கே இருக்குது. ஐ திங்க் தட்ஸ் இட். இவ்வளோ தான் ஐஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஆங்கிள் ப்ரஷஸ்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ரியலி நைஸ். பட் பிளெண்டிங்க்கு இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த பிளெண்டிங் ப்ரஷ்ஷும் இதுவும் பக்கத்தில் வச்சு காட்டுறேன். ஓவர் சிமிலராக இருக்குது, பட் கம்பேர்ட் டு திஸ் இந்த ரெட்டு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐம் கோனா யூஸ் ரெட் ஜஸ்ட் டு பிளெண்ட் த அவுட்டர் எட்ஜஸ். ஸ்மூத்தாக ட்ரான்சிஷன் வரதுக்காக ஐம் ஜஸ்ட் டூயிங் திஸ். ஈஸியாகவும் பிளெண்ட் ஆகுது, ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கும். அண்ட் தென் யூ கேன் பிளெண்ட் இட் ஈஸிலி. இப்போ வந்து ஐம் கோனா ட்ரை யூஸிங் த பிளாக். நம்ம பிளாக் யூஸ் பண்ணி பார்க்கலாம். பிளாக்குக்கு வந்து ஐம் கோனா யூஸ் த ஸ்மாலர் ப்ரஷ். திஸ் இஸ் BRE04. இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். ஓகே, நல்ல பிக்மெண்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. I think it's really beginner friendly and also really good palette. இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இது ஒன்று தூக்கி போட்டால் போதும், யூ கேன் குட் டு கோ. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த சிட்டி பேரடைஸும் சிமிலர் தான், சேம் கைண்ட் ஆஃப் வைப் தான். ஸோ சேம் வே அந்த பிகர் ப்ரஷ், அந்த ரெட்டில் இருந்து இன்னொரு ப்ரஷ் இருக்குல்ல, ஸ்மால் ஐ ஷேடோ ப்ரஷ்ன்னு போட்டிருக்கு. இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்து I'm just gently you can see the eyes now. இப்போ வந்து I'm gonna do இது நான் இன்னைக்கு யூஸ் பண்ணலை, இது நம்ம இன்னொரு நாள் யூஸ் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். இது நல்லா இருக்குன்னு
ஸோ ப்ரிட்டி. இங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குன்னு. Shade should I use today? I think நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஐ எம் கோனா யூஸ் திஸ் ஒன். ஓகே, அதுதான் பிளான் பண்ண போகிறேன். ஐம் ஜஸ்ட் கோனா டேக் தட் ஒன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேங்க. இது எப்படி வரும்னு எனக்கு எதுவுமே தெரியாது, ஐடியாவே இல்லை. ஸோ இப்போ வந்து ஐம் கோனா யூஸ் திஸ் ஸ்மால் ப்ரஷ். வைப் பண்ணிக்கலாம், எக்ஸஸை வைப் பண்ணிவிட்டு ஐம் ஜஸ்ட் பிளெண்டிங் இட் நைஸாக. சும்மா ரஃப்பாக நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். தீஸ் இந்த கிளிட்டரியான ஐ ஷேடோஸ் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்மால் கிளிட்டரியான ஒரு இது டாப்பர் ஷேட்ஸ் மாதிரி. யூ கேன் யூஸ் இட். ஓகே, இது பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஐம் கோனா டேக் திஸ் ஃபஸ்ட் ப்ரஷ் நான் யூஸ் பண்ணதில்ல, BRE01. அதை எடுக்கிறேன். அந்த ப்ரௌன் ஷீட் எடுத்தோம்ல ஃபஸ்ட்டு, அதை எடுத்து ஐம் ஜஸ்ட் கோனா pat it here. இங்கே கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கலர் இன்டென்சிட்டிக்காக. அண்ட் தென் கோயிங் பேக் டு this bigger brush. And then same thing ரெண்டு சைட்லேயும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து we have a lighter ஷேடில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். என்கிட்ட நிறைய ப்ரஷஸ் இருக்குது சேம் திங். ஸோ BRE04 இது நியூ ப்ரஷ். இந்த லைட்டர் ஷேட் ஆஃப் ஐ ஷேடோ இருக்குல்ல, அதை எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு I'm just gonna put it on my inner eyelid area here like so. Wow, this is really nice and stuff. சூப்பராக இருக்கு பாருங்க இப்போவே. And then whatever excess I have, I'm just bringing to the upper area of my eyelid. இங்கே ஹைலைட் பண்ண மாதிரி இருக்கும் பாருங்க. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா இந்த இடத்துக்கும் இங்கே இருக்கிறதுக்கும். ஸோ இட்ஸ் ஹைலைட். நீங்கள் வந்து இங்கே ப்ரோபோனுக்கு வந்து இங்கே ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. இந்த மாதிரி லைட்டர் ஷேட் ஆஃப் ஐ ஷேடோ யூஸ் பண்ணலாம். பட் வாட் எவர் இட்ஸ் லெஃப்ட் இங்கே கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு, பட் இட் இஸ் ஓகே. யா, ஸோ திஸ் இஸ் த ஐ லுக் ஆஸ் ஆஃப் நவ். நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு ஐம் கோனா யூஸ் ஃபார் மை ஃபவுண்டேஷன் ப்ரஷ். இதை வச்சு வாட் வி ஆர் கோனா டூ இஸ் கட் இட் லைக் திஸ். சேம் இது வந்து இது இல்லைன்னா நீங்கள் ஆங்கிள் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆல்சோ யூ கேன் க்ளீன் இட் ஆல்சோ. ஓகே, இப்போ இதை வந்து blend பண்ணணும். blend பண்ணுறதுக்கு we can use any brush, whatever flat brush என்ன இருக்கோ அதை கூட யூஸ் பண்ணலாம். I'm just gonna use this one. இந்த ரெட் ப்ரஷ்ல இருந்து இந்த ஃபுல்லாக எடுத்து இதை அப்படியே ஜஸ்ட் blend பண்ணாங்க, அவ்வளோதான். See, wow, எவ்வளோ அழகாக வந்து உங்களுக்கு ஆங்கிள் கிடச்சிச்சு. So this is how makeup artists do all the time. இதுலேயும் நீங்கள் பண்ணலாம், கன்சீலர் வச்சும் பண்ணலாம். இல்லைனா யூ கேன் யூஸ் மைசலா வாட்டர் வந்து பட்ஸை வச்சு யூ கேன் க்ளீன் இட் அப். ரெண்டு மெத்தட் இருக்குது, நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம். whatever you like you can use it. See how angled the eyeshadow is now and அழகா டிஃபைன் ஆகிருக்கு வேறு. இட் இஸ் ரியலி குட். ஓகேவா, ஸோ ஐஸ் ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். கீழே மட்டும் இருக்குது, அதை நம்ம வந்து ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் முடிச்சுட்டு அட் த எண்டில் நான் அது பண்ணலாம். as of now I'm happy I am. ஓகேவா, நம்ம அந்த கிளிட்டர்ஸ்லாம் கூட ஆட் பண்ணலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. இப்போதைக்கு ஐம் குட் டு கோ. ஓகே, இப்போ வந்து ப்ளஷ்க்கு போயிடலாம். ப்ளஷ் வந்து நான் ஒன்றே தான் வாங்கியிருந்தேன், விச் இஸ் திஸ் ஒன் ஃப்ரம் மாஸ் காஸ்மெட்டிக்ஸில் இருந்து சுகர் ரஷ்ன்னு சொல்லிட்டு. இந்த ஷேட் 04 ரோஸே ஸ்லஷ்
ரீசெண்டாக நான் அதை பார்த்தேன். ஆக்சுவலி நான் வந்து பவுடர் தான் வாங்குறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இது பார்த்தோன்னா ஐ வென்ட் வித் திஸ். இது ரொம்ப பிக்மெண்டடாக இருக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் டூயிங் ஒன் டாட். இதுக்கு மேலே டாப்பர் வந்து எனிவே ஐ ஹேவ் டு கோ ஃபார் த சிட்டி பேலட். பட் இது நம்ம எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். ஐ ஹேவன்ட் ட்ரைட் இட். ஓகே, ஐம் ஜஸ்ட் கோனா கோ வித் திஸ் ஒன். இந்த ஃப்ளாட்டர் டென்சர் ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறேன். இது நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கும் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் இட். பாருங்கள், லைட்டாக 2 டாட் தான் வச்சேன். எவ்வளோ பிக்மெண்டடாக இருக்குது பாருங்கள். இந்த ப்ளஷ் செம்ம பிக்மெண்டடாக இருக்குது. செம்ம அதிகமாக போட்டேன் போல். லெட்ஸ் see, we can blend it out. நம்ம வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி we can blend it out. எதுவுமே ஒரு மிஸ்டேக் பண்ணால் நம்ம அப்படியே லைக் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் we have to make sure கரெக்ட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். மிஸ்டேக் பண்ணாமல் பண்ணுறத விட மிஸ்டேக் பண்ணி யூ வில் லேர்ன் ஹவு டு கரெக்ட் இட், ஹவு டு மேனேஜ் த சுச்சுவேஷன். அதுதான் வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இங்கே வந்து கொண்டு வரணும். ஓகே, ஸோ இந்த ப்ரஷோட நேம் வந்து BRF04. ஓகே, இது என் ஃபேவரட் ப்ரஷ்ஷு. இதுவும் என்னோட கிட்டில் இருக்குது. நான் சொல்கிறேன், இது வந்து என் கிட்டில் இருக்குது. ஏன்னா இது வந்து ஃப்ளாட் ப்ரஷ். இதே மாதிரி வந்து பேக் காஸ்மெட்டிக்ஸில் ஒன்று இருக்குது. பட் திஸ் இஸ் மோர் லெஸர் ப்ரைஸ். 300 to 200 ருபீஸில் தான் இருக்கும். இட்ஸ் ரியலி நைஸ் ப்ரஷ். ஐ ரியலி லைக் இட். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், லெட்ஸ் டேக் அவர் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் அண்ட் ஜென்ட்லி press it on it to smoothen it out. Excess remove பண்ணிக்கலாம் அப்படியே side. நான் anyway we gonna do the concealerல. இது ரொம்ப பிக்மெண்டடாக இருக்குது. இந்த ப்ளஷ் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் ஐ வில் டூ ஹியர். இங்கேயே நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன். என்னோடய தாட்ஸ் அண்ட் ரிவ்யூ சொல்லிடுவேன். பட் நிறையா இருக்குது அப்படின்னா தனியாக செப்பரேட்டாக ஐ வில் டூ அ ரிவ்யூ அண்ட் வீடியோ அபவுட் இட். ஓகே, ஓ ஐ ஃபர்காட் அபவுட் திஸ் டோட்டலி. ஷிட். இது மாஸ் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த க்ளோ இலுமினேட்டர்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், நான் சீக்கில் இங்கே லைட்டாக அப்ளை பண்ணுறேன். திஸ் இஸ் இந்த ஷேட் 7 ஆக்சுவலி. இதுதான் வந்து எனக்கு கரெக்டான ஷேடு கைஸ். 6 கொஞ்சம் லைட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். I'm gonna use the same blush ஓட அந்த இதை வச்சு I'm just putting in my high points of my cheek area. இது யூஸ் பண்ணவும் பாருங்களேன், கொஞ்சம் illumination வருது அண்ட் ஆல்சோ blush பின்னாடி இருக்கும். இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு blush highlighter மாதிரி மாறுது. வாவ், நல்லா இருக்கு ஆக்சுவலி. இந்த ஐடியா நல்லா இருக்கு. I never thought this would work like this way. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் உங்களுக்கு அந்த பிக்மெண்டேஷன் கம்மியான மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல, எனக்கு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் அப்ளை பண்ணிப்பேன். a bigger foundation brush, which I'm just tapping it. Nice way. மிஸ் பண்ணதுலேயும் ஒரு நல்ல காரியம்னா இதுதான். பரவாயில்ல, நல்லா வந்திருக்கு. ஸோ ப்ளஷஸ் கொஞ்சம் கம்மி பண்ண மாதிரியும் ஆச்சு. அண்ட் தென் சேம் டைம் ஒரு ஹைலைட்டர் வந்து கொடுத்த மாதிரி ஆச்சு. லைக் லிக்விட் ஹைலைட்டர் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இட்ஸ் ரியலி நைஸ் அண்ட் க்ளோயி. செம்ம க்ளோயியாக இருக்குது இந்த இடம். ஆக்சுவலி எனக்கு இந்த இடம் வந்து க்ளோயாக இருந்தால் பிடிக்காது. அதை மட்டும் நம்ம பவுடர் செட் பண்ணலாம். பட் திஸ் இஸ் ரியலி நைஸ் அண்ட் ஸ்டன்னிங். ஓகே, ஸோ ஐ திங்க் கன்சீலர் இருக்குது. கன்சீலர் வந்து 2 நான் வச்சுருக்கேன். ஒன்று வந்து இந்த ஷேட் 7, இன்னொன்று வந்து 6. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இதை பற்றி, நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 7 யூஸ் பண்ணலாம். ப்ளஷ் போட்டுட்டேன். 6 வந்து I'm just gonna put a dot here. லைட்டாக, ரொம்ப போட வேணாம், ஏன்னா 6 ரொம்ப லைட்டர் ஷேட். ஓகே, இது வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் லாட் ஆஃப் ப்ரஷர். ஸோ இந்த BRF09 யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் BRF04 இந்த ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வாட் எல்ஸ் யூ ஹேவ்,
அந்த ரெட் ப்ரஷ்லேயும் அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அந்த BRF0 மாதிரியே ஒன்று இருக்குது. ஓகே, சேம் திங் பட் ரெட் கலர் பேஸு. இதிலே கன்சீலர் அண்ட் ஹைலைட்டர் ப்ரஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் அவ்வளோதான். ஸோ இது நீங்கள் இதெல்லாமே வந்து கன்சீலர் யூஸ் பண்ணலாம். ஐம் கோனா யூஸ் திஸ் ரெட் ப்ரஷ். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால இதை நான் யூஸ் பண்ணுறேன். excess and just playing my palm here. Okay, ஈஸியாக பிளெண்ட் ஆகுது. ஆக்சுவலி நான் வந்து ஃபவுண்டேஷன் எவ்வளோ திக்காக இருந்துச்சோ அந்த மாதிரி கன்சீலர் இல்லை. ரொம்ப லைட் வெயிட்டாக ஈஸியாக பிளெண்ட் ஆகுது. அவ்வளோ திக்கான கன்சீலர் அவங்க கொடுக்கல, கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஐ ரியலி லைக் த கன்சீலர் மோர் தேன் த ஃபவுண்டேஷன். ஆக்சுவலி அதோட லைட் வெயிட்டான ஃபார்முலா, அதுக்காக சொல்கிறேன். சேம் வே ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு ஒன்ஸ் அகெயின் பிளெண்ட் பண்ணிங்கன்னா அந்த செப்பரேஷன் லைன் தெரியாது, ஆர்டர் ஃபீல் ஆகாது. ஓகே, ஐ நோ ஐ லுக் லைக் எல்லோ, பட் என்ன பண்ணுறது. ஓகே, ஸோ ஐ திங்க் ஃபவுண்டேஷன் கன்சீலர் எல்லாம் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் வி ஆர் டன் வித் த பேஸ். ஸோ பேஸ் செட் பண்ணிடலாம். திஸ் இஸ் பார்ன் டு பேக் செட்டிங் பவுடர். நான் வாங்கின ஷேட் பார்த்தீங்கன்னா ஹனி கிளேஸ். இதுதான் வந்து க்ளோசஸ்ட் டு மை ஸ்கின் டோன் நினைக்கிறேன். மற்றதெல்லாம் ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. ஸோ தே ஹேவ் கிவன் அ பவுச் சீப் ஸ்பஞ்ச் அண்ட் தென் இது. ஸோ இந்த பேக்கேஜிங் எனக்கு பார்த்தோன்னே எனக்கு கே பியூட்டி ஞாபகம் தான் வந்துச்சு. கே பியூட்டி பேக்கேஜும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் உள்ளே இருக்கும். ஸோ இட்ஸ் ரியலி நைஸ் தட் வே. ஓகே, ஸோ இதை ஸ்பஞ்சை நம்ம யூஸ் பண்ணலாம். I'm gonna use this sponge on. கீழே விழுந்துருச்சு ஸ்பஞ்ச். நம்ம எதாவது நினைக்கிறோமோ அது நடக்காது. happens. என்னோட இதை க்ளீன் பண்ணிக்கிறேன். டரியாக இருக்கு. ஓகே, ஸோ பவுடர் வந்து இந்த மாதிரி ஷேடில் தான் இருக்குது. இட் இஸ் நாட் டூ ஸ்கின் லைக் அந்த மாதிரி ஷேட் கிடையாது. பட் ஐ திங்க் இது ரொம்ப வாஷ் அவுட் ஆகாது, அந்த மாதிரி ஒரு கலர் தான் நினைக்கிறேன். சரி, இங்கே பாருங்க, கையில் போட்டிருக்கேன். ஒன்ஸ் அகேன் ஐம் ஜஸ்ட் கோனா பிளெண்ட் மை அண்டர் ஐஸ். நான் யூஸ் பண்ண போகிற ப்ரஷ் வந்து ஐ ரியலி லைக் திஸ் ப்ரஷ் ஸோ மச். நீங்கள் இந்த மாதிரி ப்ளஷ்ஷுக்கு என்ன மாதிரி பவுடர் சம்மந்தமாக இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் இந்த ப்ரஷ் வாங்கலாம். சூப்பர் ஃப்ளஃபியாக ஹேண்டியாக இருக்குது. BRF08. ஐ ரியலி லைக் திஸ் ப்ரஷ். ஓகே, சி எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக வந்து மேட்டிஃபை பண்ணிவிட்டு செட் ஆகிடுச்சு. அண்ட் தென் யூ கேன் clearly see some blurriness in the brush powder. Same way here. ஆக்சுவலி இந்த பவுடர் அடிச்சதுக்கப்புறம் ஐ திங்க் ஆக்சுவலி இந்த பவுடர் செட் பண்ணக்கப்புறம் இப்போது அவ்வளோ எல்லோனஸ் தெரியலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். யா, ஐ திங்க் நவ் இட் லுக்ஸ் பெட்டர். சும்மா ஆல் ஓவர் மை ஃபேஸ் லைட்டாக டஸ்ட் பண்ணுறேன். ஓகே, யா, ஐ திங்க் பவுடர்ஸ் ஐ திங்க் த காம்பேக்ட், ஐ திங்க் த லூஸ் பவுடர் இஸ் ரியலி நைஸ். ஸோ யா, ஸோ திஸ் இஸ் த செட் ஃபேஸ். இப்போ வந்து நம்ம ஐப்ரோஸ் போயிடலாம். ஐப்ரோஸ் வந்து மாஸ் காஸ்மெட்டிக்ஸில் இந்த ஹோப்ரோன்ற ஐப்ரோ பென்சில் வாங்கியிருக்கேன். ஐ காட் இந்த ஷேட் பிளாக் நினைக்கிறேன். லாஸ்ட் ஷேடு தான் இருந்துச்சு. ப்ரௌன் வச்சுருந்தேன் கார்ட்டில். பே பண்ணுறதுக்குள்ளேயும் அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. இதில் ஒரு எண்டில் இருந்து இந்த மாதிரி they have given the
what to say ஸ்பூலி நீங்கள் இந்த மாதிரி blend இது பண்ணிக்கலாம், பிளெண்டும் பண்ணிக்கலாம் அண்ட் தென் ப்ரஷ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ரியலி நைஸ் ஆக்சுவலி. நான் நம்பவே இல்லை இது இவ்வளோ நல்லா இருக்கும்னு. அவ்வளோ பிக்மெண்டடாகவும் இருந்துச்சு, நல்லா வந்துச்சு. இப்போ ஸ்டேயிங் பவர் மட்டும் ஐ ஹேவ் டு செக் இட் அவுட். எல்லாத்துக்குமே ஸ்டேயிங் பவரை வந்து நான் செக் பண்ணணும் ஆக்சுவலி. பட் ஆன் த டைமில் வந்து ஐ ரியலி லைக் இட். அப்ளிகேஷனில் சூப்பராக இருக்குது, ஈஸியாக இருக்குது அண்ட் தென் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது கைஸ். ரியலி தெரியுதா நான் உங்களுக்கு கோடு போடுறது? ரொம்ப ஃப்ரெண்டில் நான் வரல, பட் சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. இதை வச்சு ஐம் ஜஸ்ட் கோனா wiggle it like that. புஷ் பண்ணோம் அப்பில் மேலே புஷ் பண்ணுங்க. ஸோ மேலே புஷ் பண்ணும்போது உங்களுக்கு மேலே வரைக்கும் யூ வில் bring the product. இங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிட்டு வரலாம். ஓகே, சேம் வே இந்த இடத்துல யூ ஹேவ் டு புஷ் அப் பிகாஸ் நமக்கு மேலே தான் வந்து பிக்மெண்ட் வேணும். சி சூப்பராக பிளெண்ட் ஆகிடுச்சு. தென் சேம் வே இந்த சைடை. ஓகே, சூப்பராக இருக்குல்ல? ஐ ரியலி லைக் இட். இந்த ப்ரோ ப்ராடக்ட் இட்ஸ் ரியலி குட். ஐ ரியலி லைக் இட் ஸோ மச். ஓகே, ஸோ அண்ட் தென் ஐ டூ ஹாவ் இது வாட் இஸ் லைனர் ஃப்ரம் மாஸ் காஸ்மெட்டிக்ஸ். ஒன்றும் ஒயிட் நான் வாங்கியிருந்தேன். ஒயிட் ரொம்ப நாளாக என் கிட்டில் இருந்துச்சு பிகாஸ் ஒயிட் கலர் ஐலைனர்ஸ் வந்து ரொம்ப ரேராக இருந்துச்சு. இதில் தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஐ காட் இட் அட் த டைம். இட் இஸ் ரியலி குட். அதே மாதிரி பிளாக்கும் நான் இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன். ஸோ இதுதான் ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபெல் டிப் அப்ளிகேட்டர் எனக்கு மோஸ்ட்லி பிடிக்காது பிகாஸ் இந்த சங்கியாக ஸ்கெட்ச் ஐலைனர் மாதிரி இருக்குல்ல, அது எனக்கு பிடிக்காது. எனக்கு ப்ரஷ் மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் யூனோ they have given this. Hopefully இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். I'm just gonna do closer to my இது ஏன் எனக்கு பிடிக்காதுன்னா இது பெண்ட் ஆகும் கைஸ். அப்ளை பண்ணும்போது அந்த டிப் கிட்ட கொஞ்சம் ஒரு ஒரு பாயிண்ட் மேலே லைட்டாக பெண்ட் ஆகும். எனக்கு அதனால தான் இந்த மாதிரி ஸ்கெட்ச் டிப் வந்து பிடிக்காது. நான் சொல்கிறது நீங்களும் உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க பிகாஸ் அது அந்த இடம் மட்டும் பெண்ட் ஆகிறது வந்து கடுப்பாக இருக்கும். நிக்ஸ் ஐலைனர் பாருங்க, அதில் வந்து ப்ரஷஸ் குட்டி குட்டியாக ப்ரஷஸ் இருக்கும். தட்ஸ் வை ஐ ரியலி லைக் தட். அந்த மாதிரி எந்த ப்ரஷ்ஷாக இருந்தாலும் ஐ வில் ரியலி கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பேன் பிகாஸ் ஐ ரியலி லைக் தேம். ஓகே, இப்போ நம்ம வந்து we gonna do the I think okay, பட் விங் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதில். சி நான் கீப் ஆன் யூஸ் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு அப்டேட் பண்ணுறேன். பட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஓகே, எனக்கு அந்த ப்ரஷ் பிடிக்காது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பட் ஐ திங்க் வி கேன் ஒர்க் வித் திஸ் நினைக்கிறேன். லெட்ஸ் சி எப்படி போகுதுன்னு. ஓகே, ஸோ எல்லாம் பண்ணியாச்சு. ஐம் கோனா யூஸ் த காஜல். காஜல் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் ஆல் த 4 to 5 ஷேட்ஸ்னு நினைக்கிறேன். ப்ரௌன், நியூடு அண்ட் தென் பிளாக் எடுத்து வரல, நாங்கள் எடுத்துகிட்டு வரல போல். ஸோ வந்து ப்ரௌன் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறேன். இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ திஸ் ப்ரௌன் இது என் கிட்லேயும் இருக்கும். That's brown. ஓகே, எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இன்னைக்கு. ஓகே, ஐ திங்க் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஐஸ் முடிச்சிட்டோம். ஃபைனல் டச்சஸ் கடைசியாக பண்ணலான்னு சொல்லியிருந்தேன், பண்ணுவோம். அண்ட் தென் நம்ம யூஸ் மை மஸ்காரா வந்து திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஃபேமஸ் ஃப்ரம் மாஸ் காஸ்மெட்டிக்ஸ். ஐ திங்க் டபுள் ட்ரபிள் மஸ்காரா லென்த் அண்ட் வால்யூம் போட்டிருக்கு. தே ஹாவ் 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து லென்த் கொடுத்துட்டு அண்ட் தென் வால்யூம் கொடுக்குற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா யூ வில்
ஃபைண்டர், இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மாலரான ஒரு வாண்டு. இதை வச்சு யூ ஹாவ் டு கிவ் த லென்த் ஆஃப் த மஸ்கரா. கீழே செகண்ட் ஸ்டெப் இருக்குல்ல, அதை இப்போ எடுக்கிறேன். செகண்ட் ஸ்டெப் எடுத்தோன்னா அந்த மஸ்காராக்குள்ளே இது போகும். லைக் கொஞ்சம் பல்கி ஆகுது. ஐ திங்க் பல்கி ஆகும். யூ வில் கெட் த வால்யூம் திக்காக அந்த கோட் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த அந்த ப்ரௌன் ஷேட் இருக்குல்ல, அதை வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைன் ப்ரஷ் மட்டும் அவங்க வந்து லான்ச் பண்ணல. ஸோ அது ஒரு ட்ராபேக். மற்றதெல்லாம் எனக்கு ஐ ரியலி லைக் இட். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். அது தவிர்த்து same way I'm just gonna apply on this side and then I'm gonna take the black கொஞ்சம் எடுத்துட்டு outer edgesல மட்டும் just gonna smudge it. Yeah, I think this is really nice. இப்போ வந்து எக்ஸஸ் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஏற்கனவே நம்ம வந்து அந்த இது வச்சுருக்கோம். ஐ திங்க் லிட்டில் பிட் ஐம் கோனா யூஸ் திஸ் ஷேட். நான் பேர் சொல்லியிருந்தேன் இது ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு ஐம் ஜஸ்ட் கோனா யூஸ் இட் ஆன் மை சென்டர் லைக் ஸோ. ஏற்கனவே அதுவே கிளிட்டராக தான் இருக்குது, தேவையில்லை. பட் இருந்தாலும் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. யா, வெரி ப்ரிட்டி, சூப்பராக இருக்குது. ஐ திங்க் ஐஸ் இஸ் டன். கீழே மஸ்காரா கொடுக்கணும். கீழ் மஸ்காராக்கு நம்ம வந்து செகண்ட் ஸ்டெப் யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப திக்காக இருக்குது. I'm gonna go for the first step. Let's see how this works. ஓகே, ஸோ மஸ்காரா கொடுத்துட்டேன் கீழேயும். ஐ திங்க் கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் இருக்குது. ஐ திங்க் திஸ் இஸ் ஓகே. ஸோ மஸ்காரா இஸ் டன். இப்போ வந்து we have to go for blush. ஸோ பவுடர் ப்ளஷஸ்க்கு we can go for the City Paradise because தனியாகவும் இருக்குது. அதை நான் வாங்கலை. அது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு வெப்சைட்டில் எல்லா இடத்துலையும். அது என்ன ஷேட் வாங்குதுன்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஐ டென்ட் கெட் இட். ஸோ ஐம் கோனா யூஸ் திஸ் ஃப்ரம் சிட்டி பேரடைஸ்லேருந்து இந்த ஜூட்டி சிமிலர் டு த ஷேட் ஐ காட். இங்கே பாருங்கள், அது அதுவும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா யூஸ் தட். இது கொஞ்சம் பீச்சியாக இருக்குது. இதுக்கு வந்து என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணலன்னா we can use this one, இந்த fluffy brush. இந்த ப்ரஷ்ஷும் என்னோட கிட்டில் என் கிட்டில் இருக்குது. ஐ ஹேவ் 2 brushes from this Mars Cosmetics. இந்த ப்ரஷ்ஷும் 2 செட்டு வச்சுருப்பேன். அண்ட் தென் இது ஒரு செட்டு வச்சுருப்பேன், BRF04. இது ரெண்டுமே என்னோட கிட்டில் இருக்கும் பிகாஸ் திஸ் இஸ் ஸோ அஃபோர்டபுள். இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபியான ப்ரஷ் வந்து கொஞ்சம் பேக்கில் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஐ வென்ட் வித் திஸ். இட்ஸ் ரியலி குட் ஆக்சுவலி. ஸோ இந்த ப்ரஷ் எடுத்துக்கலாம் லிட்டில் பிட். எக்ஸஸை வந்து பாம்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு I'm just gonna apply gently on my cheek area. Okay, you can see the pigmentல நல்லாவே தெரியும். Okay, little bit. சேம் இதே ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் வந்து ப்ரான்சிங்கும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 2 in 1 மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ப்ரான்சிங் கம்மிக்கணும் யூஸ் திஸ் ரெட் ஒன்லேருந்து. இது வந்து இது வந்து கோல்டில், இது வந்து ரெட் ஒன் கொஞ்சம் ரொம்ப ஃப்ளஃபியாக இல்லை, பட் அளவுக்கு டேப்பர்டான ஒரு ஃப்ளஃபினஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ஐம் கோனா டேக் திஸ் ப்ரான்சர் ஃப்ரம் சண்டிகர் ப்ரான்சர் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் ஏற்கனவே வீடியோ சொல்லியிருந்தேன். யூ வில் சி தட் வீடியோ. நான் ரிவீல் பண்ணல. யூஸ் இட் ஹியர். எக்ஸஸை வந்து அப்ளை பண்ணிவிட்டு this same way. Okay, whatever left in our forehead area, little bit bronzing. ரொம்பலாம் அப்ளை பண்ண அதான் பண்ணுறேன்.
ஓகே. இதுக்கு வந்து நோஸுக்கு வந்து we can use this one which is BRE02 ஃப்ளாட் ப்ரஷ். கொஞ்சம் ப்ரெஸ்டா இருக்கு. கொஞ்சம் டென்சரா தான் இருக்கு. We can use this to nose contouringக்கு. Just be careful. எக்ஸஸை வந்து உங்கள் ஹேண்டில் அப்ளை பண்ணிவிட்டு and then do it. ரொம்ப பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அதை ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஓகே. I think you can say it. Yeah. Because I can say it. ஓகே. ஸோ நோஸ் காட்டரிங் பண்ணியாச்சு. ஐ திங்க் நம்ம ப்ளஷ் ஏரியா நம்ம பவுடர் வச்சு செட் பண்ணோம். பட் இருந்தாலுமே வந்து யூ கேன் see the oiliness from the ஃபேஸ். ஏன்னா நான் யூஸ் பண்ண மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப இன்டென்ஸான மாய்ஸ்சரைசர். அதனால கூட இருக்கலாம். பிகாஸ் எம்பரிலிஸ் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டிங்கான ஒரு மாய்ஸ்சரைசிங். ட்ரை ஸ்கின்னுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல எனக்கு நல்லாவே கொஞ்சம் யூ கேன் see the oiliness or hydration உங்களுக்கு என்னோட நேச்சுரலாக வருது. திருப்பி நம்ம செட் பண்ணலாம். அதில் ஒரு பிரச்சனை கிடையாது. ஐ திங்க் come to end. And then highlighter வந்து I bought this one. இது ஆக்சுவலி ரொம்ப நாளாக எனக்கு வாங்கணும் ஆசையாக இருந்துச்சு. திஸ் இஸ் மாஸ் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த ஹைலைட்டர் பேலட். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நிறைய ஷேட்ஸ் இருக்கு. just gonna use my tweezer. ஸோ திஸ் இஸ் த பேலட். சூப்பராக இருக்குல்ல. எனக்கு வந்து இந்த ஷேடு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. அதனால ஐ காட் இட். ஐ வாண்ட் யூஸ் திஸ் ஷேட்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. I think I'm going to use this top one. ஸோ ஹைலைட்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க செப்பரேட்டாக எதுவும் கொடுக்கல. வாட் ஐம் கோனா டூ இஸ் இந்த இது நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஃப்ளஃபியாக நான் ஒன்று வச்சுருந்தேன்ல. ஐம் கோனா கோ வித் த டாப் ஒன். ஸோ இந்த ஒன் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி இருக்கும் எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் இட் அவுட். pretty nice. Oh. ஆக்சுவலி இது நல்லா ஒரு சாஃப்டான ஒரு ஹைலைட் எஃபெக்ட் கொடுக்குது. ஆல்ரெடி நம்ம ஹைலைட் போட்டிருந்தனால இட் இஸ் டூ மச் தேவைப்படலை. பட் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம் அதை. ஓகே, இது பண்ணியாச்சு. அண்ட் தென் ஐம் கோனா டூ ஐ திங்க் மோஸ்ட்டாக எல்லாம் முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து லிப்ஸ் போயிடலாம். லிப்ஸ் ஒரு வாட்டி ஐம் ஜஸ்ட் கோனா க்ளீன் இட் ஆஃப் த எக்ஸஸ் இப்போ எவ்ரிதிங். ஐ டூ ஹேவ் அ செட் ஆஃப் மாஸோட எல்லா லிப் லைனர்ஸும் நான் வச்சுருக்கேன். அதில் எனக்கு பிடிச்சது வந்து இதுதான். க்ளோசஸ்ட் டு மை செஸ்ட்னட்னு சொல்லலாம். சாக்கோ பட்டர் 14 சாக்கோ பட்டர் எட்ஜ் ஆஃப் டிசைன்ற அந்த வெரைட்டி இல்லை. ஓகே, ஸோ இந்த வெரைட்டியில் திஸ் இஸ் மை க்ளோசஸ்ட் மேட்ச் ஃபார் செஸ்ட்னட். ஓகே, அண்ட் தென் சீப் அண்ட் அஃபோர்டபுளாக இருக்கும். ஐ ரியலி லைக் இட் ஆக்சுவலி. செஸ்ட்னட் இதோட கொஞ்சம் டார்க்காக இருக்கும். பட் ஓகே தான். ஸோ திஸ் இஸ் த லிப் லைனர். இட் இஸ் ரியலி நைஸ் லிப் லைனர் ஆக்சுவலி. லிப்ஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் மாஸ் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து வாங்கினது லிப்ஸ்டிக்ஸ் அண்ட் லிப் கிளாஸஸ் தான். ஸோ இந்த இவ்வளோ லிப்ஸ்டிக்ஸ் என்கிட்ட இருக்குது. நான் அது வரைக்கும் போட்டதே இல்லை. பட் ஐ வில் ஷோ யூ சம் அதர் டே. ஃபஸ்ட்டு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த லிப்ஸ்டிக்ஸ். இது வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் லிப்ஸ்டிக் சூப்பர் ஸ்டே. இதில் என்கிட்ட ஐ ஹாவ் 4 of them like this one. It's really nice shades actually. And then I do have இதில் இருந்து இன்னொரு வெரைட்டி பாப்பின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வெரைட்டி. அதுலேருந்து ஐ ஹாவ் 4 of them. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஐ வில் டூ அ ஷார்ட்ஸ் செப்பரேட்டாக தனித்தனியாக ஸோ தட் யூ guys can see how this looks on me. ஓகே, ஸோ வந்து இன்னைக்கு வந்து ஐம் கோனா ஸ்கிப் லிப்ஸ்டிக்ஸ். இதை வந்து நம்ம ஷார்ட்ஸ்க்கு வச்சுக்கலாம். I'm gonna use directly lip glosses. I have 3 lip glosses actually. இப்போ 2 தான் இருக்குது. இன்னொன்று எங்கே போச்சுன்னு தெரியல. பட் இந்த 2 லிப் கிளாஸ் இருக்குது. இன்னொன்று என்கிட்ட இருக்குது. பட் அது எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ இன்னைக்கு வந்து நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். I do have the drip.
இது ட்ரிப்பும் இருக்குது. இது என்னோட சிஸ்டர் எனக்கு கொடுத்தாங்க ஃப்ரீயாக. ஷீ காட் இட் டூ. ஸோ ஷீ கேவ் மீ ஒன் ஃபார் மீ ஃப்ரீயாக. அதுவும் என்கிட்ட இருக்குது. ஸோ இதாமே எனக்கு இது யூஸ் பண்ணலாம். இது வந்து 03ன்ற ஷேடில் நான் யூஸ் பண்ணுறேன். ஐ திங்க் இது லிப் ஆயில் நினைக்கிறேன். லிப் கிளாஸஸ் தான் போட்டிருக்கேன். ஆனால் ஆயில் ஃபீல் கொடுக்குது. ஸ்டிக்கியாக இல்லாமல் அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகே, I think it's really nice. I'm just gonna take the... Okay guys, so this is the finished look of this full face of Moss Cosmetics. Let me put a transition video here. I like it so much. Hopefully உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ், சூப்பராக வந்திருக்கு கைஸ். இது வந்து ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்ச், அதுவும் ரொம்ப வெரி அஃபோர்டபுள் ரேஞ்சில் மேக்கப் பண்ண மாதிரி தெரியல. அவ்வளோ அழகாக லக்ஸ் ஃபீல் கொடுக்குது இந்த இந்த ஹோல் லுக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ லைக் இட் ஸோ மச். ஆல் த ப்ராடக்ட்ஸ் ஆர் ரியலி குட். உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து டெஃபினெட்லி வந்து இந்த ஐஸ்வர்யா கலெக்ஷனை வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுவேன். பாரடைஸோட வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் வாட் எல்ஸ் ஹேவ் டு டூ, லிப்ஸ்டிக்ஸ் வந்து கண்டிப்பாக நான் ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். மற்றதெல்லாம் ஐ திங்க் ஓகேன்னு நினைக்கிறேன். ப்ரஷஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ப்ரஷஸ் இஸ் ரியலி குட். எல்லா ப்ரஷும் சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த ப்ரஷ் மட்டும்தான் அந்த செட்லேயே பிடிக்காது. பிகாஸ் இது ரொம்ப பெருசாகவும் இருக்குது. அண்ட் தென் ஐம் நாட் இன்டு வாட் டு சே, இது பேர் வந்து ஸ்டிப்ளிங் ப்ரஷ். ஓகேவா, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ரஷ் எனக்கு ரொம்ப அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கல. ஸோ அதனால் ஐம் ஜஸ்ட் இது. அண்ட் தென் மற்ற ப்ரஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆங்கிள் ப்ரஷஸ் அண்ட் இதெல்லாம் இருக்குது. திஸ் இஸ் ரியலி கூல். தே டூ ஹாவ் இன்னொரு ஆங்கிள் ப்ரஷ். இதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குது. அண்ட் தென் இந்த ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. யூ கேன் யூஸ் இஸ் ஃபார் கான்டோரிங் ஒரு வேறு எதுக்காவது நீங்கள் ஃப்ளாட்டாக. இது வந்து ரொம்ப ஃப்ளஃபியாக இல்லை, டென்சராக இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி க்ரீம் ப்ராடக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கான்டோரிங் க்ரீம்க்கு அண்ட் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீம்க்கு ரொம்ப பெருசான ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ். சேம் திங் யூ ஹேவ் இந்த ரெட். அதே மாதிரி ரெட்லேயும் யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ். மோரோவர் ரெட்டும் கோல்டும் சிமிலராக இருக்குது. கோல்டு வந்து மோரோவர் தனித்தனியாக இருக்குது. அண்ட் தென் இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ஸ்டார்டர் கலெக்ஷன் மாதிரி தே ஹேவ் டு லான்ச் இட். பட் ரெட்டு வந்து ஒரு செட் ஆஃப் 8 to 10 இருக்கும்னு நினைக்கிறேன் ரெட்டில். பட் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐ டூ ஹாவ் ஆல் த ப்ரஷஸ் ஃப்ரம் மாஸ் காஸ்மெட்டிக்ஸ். ஐ ரியலி லைக் மாஸ் காஸ்மெட்டிக் ப்ரஷஸ். யூ கேன் டெஃபினெட்லி கெட் தேம். அஃபோர்டபுளாக இருக்குது. ஆனால் ஒரு சில இது மட்டும் இவங்கக்கிட்ட இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சொன்ன அந்த பென்சில் ப்ரஷ் இல்லை. இன்னும் ஐஷேடோ ப்ரஷஸ் வந்து அவங்க வேறு கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம். ரொம்ப கம்மியாக இருக்குது ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷஸ். இன்னும் நிறையா கொடுக்கலான்னு தோணுது. யா, அதுதான் ஒன் ஆஃப் திங். அப்புறம் ஹைலைட்டர் ப்ரஷ் வந்து ஐ ப்ரிஃபர் சம்திங் லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு ஃபேன் ப்ரஷ் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். இது அவங்கக்கிட்ட கிடையாது. அதுக்கு பதிலாக தே ஹாவ் சம்திங் லைக் திஸ், கொஞ்சம் ஃப்ளஃபியாக. இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது யூ கேன் யூஸ் ஃபார் பவுடரிங், ஹைலைட்டர் அண்ட் தென் ப்ளஷஸ் கூட அப்ளை பண்ண யூஸ் பண்ணலாம். சாஃப்டாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ ஃப்ளஃபி இது பாருங்கள், அவ்வளோ ஃப்ளஃபியான ப்ரஷ் இது. இது சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி. இது வந்து BRF 08. இந்த ப்ரஷ் சூப்பராக இருக்கும். அண்ட் தென் ப்ளஷஸ்க்கு கான்டரிங் பவுடர் அப்ளை பண்ணுறதுக்கு கூட நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். லைக் உங்கள் விருப்பம் தான் கைஸ். ஒரே ப்ரஷ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இதே ப்ரஷ் நீங்கள் பவுடருக்கு, ப்ளஷ் அண்ட் கான்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஒரே ப்ரஷ் நீங்கள் யூஸ் பண்ணணும். பட் கவனமாக யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் கான்டருக்கு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல கொண்டு வர முடியாது. அதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். பவுடர் யூஸ் பண்ணால் ப்ளஷ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் வைஸ் வர்ஸாக யூஸ் பண்ண முடியாது. அதை நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். பிகாஸ் பி கேர்ஃபுல் ஆஃப் தட். திஸ் இஸ் ரியலி நைஸ் ப்ரஷ். கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் நான் சொல்லுவேன். யா, என்னோட பிடிச்ச ப்ரஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ்ஷு BRF 04. ஓகே, அண்ட் தென் ஐ டூ லைக் திஸ் ஒன் BRF 08. ஐ டூ லைக் which one, this one. இது வந்து BRF
இது வந்து வேற நேம்ல இருக்கு. F03 இதுக்கு BRF ஒண்ணு இருக்கும். நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. இது கூட நல்லா இருக்கும். அண்ட் தென் அந்த ஆங்கிள் ப்ரஷஸ்லாம் நல்லா இருக்கு. நீங்க அது கூட வாங்கலாம். ஏன்னா ஷார்ப்பா இருக்கு. யூ கேன் கெட் தட் ஆஸ் வெல். ஐஷேடோஸ் ப்ரஷஸ்லாம் வந்து 2 டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கு. 2மே நல்லா தான் இருக்கு. பட் இன்னொரு ஒரு சைஸ் இருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் ஃப்ளஃபியரா. இது கொஞ்சம் டென்சரா இருக்கு. ரொம்ப ஃப்ளஃபியா இல்ல. அதுக்காக தான் நான் ஃபீல் பண்றேன். எனக்கு ஃப்ளஃபியா இந்த மாரி வேணும். பாருங்க நான் டேப்பர்டா எவ்வளோ ஃப்ளஃபியா இருக்கு பாருங்க. இது அவ்வளோ ஃப்ளஃபி இல்ல. டென்சரா இருக்கா? ஸோ இதுதான் எனக்கு இது ப்ராப்ளம். இந்த மாரி எனக்கு வேணும் ஆக்சுவலி. அண்ட் தென் ஐ டூ லைக் ஸ்மாலர் ப்ரஷஸ்லாம் இவங்ககிட்ட இல்ல. இந்த மாரி கூட அவங்ககிட்ட இல்ல பென்சில் ப்ரஷ். இதெல்லாம் ஸ்மட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாரி அவங்கக்கிட்ட கிடையாது. அந்த மாரி ஒன்று இருக்குது. பட் ஆனால் அது வந்து பிளெண்டிங் ப்ரஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது பிளெண்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டிஃபாக பென்சில் ப்ரஷ் மாதிரி கொடுக்கல. ஸோ அது ஒன்று. லிப் ப்ரஷஸ் ஐ திங்க் தே ஹேட்னு நினைக்கிறேன். நான் வாங்கலை. இல்லை இருக்கா? இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ப்ரஷ் ஒன்று இருக்குது. இதில் லிப் ப்ரஷ் கண்டிப்பாக இருக்கும். ஐ திங்க் எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே. ஐ திங்க் ஐ டிடன்ட் கெட் த லிப் ப்ரஷ் நினைக்கிறேன். தேவைப்படல நினச்சேன் என்னன்னு தெரியல. ஓகே. ஸோ லிப் ப்ரஷ் வந்து எங்கே இருக்குன்னு தெரியல. பட் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு ஆக்சுவலி. லிப் ப்ரஷ் நான் வச்சுருப்பேன் கண்டிப்பாக. எல்லாமே ட்ரை பண்ணணும் தான் நான் வாங்கியிருப்பேன். எங்கேயாவது மிக்ஸ் ஆகிருக்கும் கலெக்ஷனில். பிகாஸ் ஐ ஹேவ் ஹியூஜ் கலெக்ஷன் ஆஃப் ப்ரஷஸ். ஸோ அதனால் ஓகே. ப்ரஷஸ்லாம் இட்ஸ் ரியலி குட். நான் சொன்ன அந்த ரெக்கமெண்டேஷன் ப்ரஷஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். அண்ட் தென் ஷேட் வைஸ் வந்து ஃபவுண்டேஷன் கொஞ்சம் எல்லோவாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு ட்ராபேக் இருக்குது. இல்மீட்டர் வந்து நல்லா இருக்குது. இதை பற்றி இன்னும் நல்லா நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஐஷேடோ பேலட்ஸ் ஆர் ரியலி குட். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஐஷேடோ பேலட்ஸ் வாங்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் வைரலாக தான் இருக்குது இங்கே இந்தியாவில். பட் வாங்காதவங்க கண்டிப்பாக வாங்குங்க. பட் இட்ஸ் ரியலி நைஸ். ஓகே. லிப் கிளாஸஸும் சூப்பராக இருக்குது. சி யூ கேன் லிட்டரலி சி கிளாஸியாக இருக்குது. பட் த திங் இஸ் கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த கலர் இன்டென்சிட்டி டூ மச் ஆயிலியாக இருக்குது. ஹைட்ரேட்டிங்காக தான் இருக்குது. லிப் கிளாஸ் எப்படி இருக்கும்னா இவ்வளோ ஆயிலியாக இருக்காது. கொஞ்சம் ஸ்டிக்கினஸோட கொஞ்சம் திக் அண்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ தட் இட் ஸ்டேஸ் புட். திஸ் ஃபீல்ஸ் லைக் அ லிப் ஆயில், நாட் அ கிளாஸ். பட் தே ஹவ் கிவன் கிளாஸ். ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஆயில் ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. பிகாஸ் ஆயில்னால் ஆல்வேஸ் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஆயில்னஸ் போகும், இல்லை அந்த கலர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. யா. அண்ட் ஆல்சோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் லிட்டில் பிட் ஷியர். பட் நல்லா தான் இருக்குது ஆக்சுவலி. எனக்கு பிடிச்சிருக்கு. யா. ஸோ ஸ்டே பவர் மட்டும் நாங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். என்ன ஏதுன்னு கமெண்ட்ஸில் சொல்கிறேன். ஆஸ் ஆஃப் நவ் ஐ ரியலி லைக் எவ்ரி திங். பவுடர் இஸ் ஆல்சோ ரியலி குட். ப்ளஷ் சொல்லவே வேணாம், செம்மையாக இருக்குது. ஐ வில் ட்ரை டு கெட் அதர் ஷேட்ஸ் அஸ் வெல். இப்போதைக்கு நான் இதான் வாங்கியிருக்கேன். பிகாஸ் ஐ ஃபெல்ட் ஓகே இது நமக்கு கலெக்ஷன், என்னோட கலெக்ஷன்லேயே இந்த மாதிரி ஒரு ஷேட் இல்லைன்னு தோணுச்சு. அதனால ஐ வென்ட் வித் திஸ் ஒன். யா. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் எவ்ரி திங். பிகாஸ் நிறைய ஷேட்ஸ் நிறைய ப்ளஷஸ் என்கிட்ட ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா வேஸ்ட் இல்லை. ஸோ அதனால ஐ வாண்ட் டு ட்ரை டிஃப்ரெண்ட் திங். தட்ஸ் வை ஐ வென்ட் வித் தட். அதர் தேன் தட் ஐ ரியலி லைக் த ஐப்ரோ திங். சூப்பராக இருக்கு கைஸ். இது வந்து 200 என்னமோ தான் நினைக்கிறேன். 200 300 செம்மையாக இருக்குது. ஒர்த் இட். இவ்வளோ ஒரு ஆக்சுவலி ஐப்ரோஸ் வந்து என்கிட்ட வந்து ட்ரக் ஸ்டோரில் எதுவுமே இல்லை ஆக்சுவலி சொல்லப்போனால். இது மட்டும் என்கிட்ட எல்லாமே பெனிஃபிட்லேருந்து தான் இருக்குது. மை ஃபஸ்ட் எவர் எல்ஃபில் இருக்குது. எல்ஃப் இஸ் ஆல்சோ குட். பட் எல்ஃபை விட நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சுனா கண்டிப்பாக மாஸ் காஸ்மெட்டிக்ஸ். இட் இஸ் ரியலி நைஸ். சூப்பராக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 2 ஐப்ரோஸும் செம்ம பிக்மெண்டடாக இருக்குது. வர்த் த மணி. டெஃபினெட்லி யூ ஷுட் கெட் இட். ப்ரௌன் கலரும் இருக்குது. வாங்குங்க, கண்டிப்பாக இது வாங்குங்க. ஓகே. எல்லாமே மோஸ்ட்டாக பிடிச்சிருக்கு. காலேஜும் நான் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காலேஜ் இஸ் ஆல்சோ ரியலி குட். ஐ டூ ஹேவ் ஆல் த ஷேட்ஸ். ப்ளூ, நியூட், பிளாக்னு வச்சுருக்கேன். என்னோட கிட்டில் இருக்கு. இப்போதைக்கு என் கையில் இதுதான் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதனால இதை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, ஒயிட் கூட வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது ஆக்சுவலி இந்த ஷேட்ஸ்லாம். செம்ம பிக்மெண்டடாகவும் இருக்குது. ஸ்டேவாகவும் இருக்குது. இது வந்து நியூட். நியூட் எவ்வளோ அழகாக இருக்கு. ப்ரௌன், பிளாக் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. பட் ஜஸ்ட் ஸ்வாட்சிங் கைஸ். இது வந்து பிளாக். இது வந்து ப்ரௌன். சாரி,
ப்ளூ எங்கே போச்சுன்னு தெரில கைஸ். நான் தேடினேன் கிடைக்கல. எங்கேயாவது இருக்கும். ஒயிட் ஐலைனர் போட்டு காட்டுறேன் பக்கத்துலேயே. ஸோ திஸ் இஸ் ஒயிட் ஐலைனர். இந்த டாப்பில் இருக்கு அது. ஓகே. அண்ட் தென் வேற என்ன? இது வந்து டெஃபினெட்லி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு டூ அ ஷார்ட்ஸ் ஆஃப் திஸ் ஹைலைட்டர் பேலட். ஐ ரியலி லைக் இட். இதில் 3 வெர்ஷன் இருக்குது. நான் வாங்கின வெர்ஷன் வந்து 03. ஓகே, பிகாஸ் அது வந்து கொஞ்சம் டார்க்கஸ்ட் ஷேட்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ட்ரைங் டு ஓப்பன் இட். ஸோ லைக் ஸோ மச் சூப்பராக இருக்குது. நம்ம கையில் உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஷேட். தீஸ் ஆர் த ஷேட். க்யூட்டாக இருக்குது பாருங்க. செம்மையாக இருக்குது. ஐ திங்க் இதில் 2 நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஐ ரியலி லைக் ஆல் ஆஃப் தெம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹைலைட்டர்ஸ். உங்களுக்கு ஹைலைட்டர்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அதில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. மற்ற ஐஷேடோ பேலட்ஸா இல்லை ப்ளஷர்ஸ்லாம் நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ப்ரிஃபரபிளி ஹைலைட்டர்ஸ் வெரி லெஸ். நான் ரொம்ப இப்போ வாங்குறதுல முன்னாடி வாங்கிட்டு இருந்தேன். பட் இப்போ நான் ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டேன். அஃபோர்டபுள் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 6 பேன்ஸு இல்லைனா 3 பேன்ஸ் ஒன்று இருக்குது. நான் ஒன்று வாங்கிட்டேன் ரீசெண்டாக. அது எனக்கு ரொம்ப கலர் ஷேட் நல்லா இருந்துச்சுன்னு வாங்கினேன். பிகாஸ் ஐ ரியலி வாண்ட் டு ட்ரை பேக்டு. இது ஐ திங்க் பேக்கர் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்னென்னு நான் படித்து பார்க்கணும். பிகாஸ் ஐ டென்ட் see anything. அப்படியே ஐம் ஜஸ்ட் டூயிங் த வீடியோ. இதில் ஜஸ்ட் நாட் ரிவ்யூ. லைக் இது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ரிவ்யூ நான் பண்ணல. ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் பண்ணிவிட்டு ஐம் ஜஸ்ட் கிவிங் மை தாட்ஸ் அபவுட் த ப்ராடக்ட் ஐ யூஸ்ட் இன் த வீடியோ. ஸோ அதுதான் நான் பண்ணுறேன். உங்களுக்கு செப்பரேட்டாக ரிவ்யூ வேணும்னா என்ன ப்ராடக்ட் ரிவ்யூ வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை டு ரிவ்யூ தட் ப்ராடக்ட் செப்பரேட்லி. ஃபுல் வீடியோ போடுறேன். ஏன்னா அதில் தான் நம்ம வந்து ஃபுல்லாக எப்படி இருக்குது, ஸ்வாட்சஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் நம்ம அப்படி பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் அப்படி இருக்குது. தட்ஸ் அபவுட் டுடேஸ் வீடியோ கைஸ். உங்களுக்கு இந்த ஹோப்ஃபுல்லி இந்த சண்டேக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லுக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். செமையாக இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குது. ஐ ரியலி லைக் இட் ஸோ மச். உங்களுக்கு இந்த லுக் பிடிக்கும் நினைக்கிறேன். டெஃபினட்டாக ரீக்ரியேட் பண்ணி நான் டேக் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இங்கே நான் போடுறேன். யூ ஜஸ்ட் ஃபாலோ தட் ப்ரொஃபைல். நான் அங்கேயும் நிறைய வீடியோஸ் நான் போடுவேன். அங்கேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே, I think that's about the today's video. Hopefully you like this video. இந்த மாதிரியான கான்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.